சக்தி. பெண் பிறவி பாவமல்ல. பெண் பிறவி என்பது பாவமல்ல. பெண் சிருஷ்டியிலே தான் பராசக்தி தத்துவமே அடங்கியுள்ளது. மாதவிலக்கு ஒரு தடையல்ல. மகனே, இந்த விளக்கம் என்பது பசு முதல் பறவை இனம் வரை பெண்ணுடம்பு எடுத்த எல்லா உயிர்களுக்கும் உண்டு. இயற்கையின் கூறாகிய உடம்புக்குரிய இயல்பான சில குணங்களில் பெண் உடம்புக்கு என்று ஏற்பட்டது இது. இதற்கு ஏன் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும்? இனி என் கோயில்களிலும் மகளிர் சாதாரண காலங்களைப் போலவே விளக்கான நாட்களிலும் வந்து வழிபடலாம். அவர்களுக்கு வீட்டு விளக்கு என்று கூறப்படும் நாட்கள் எனக்கு விளக்கு அல்ல. எனவே எல்லா நாட்களிலும் என் சன்னதிக்கு வந்து வழிபட மகளிருக்கு உரிமை உண்டு. இதனை அனைவருக்கும் விளம்பரப்படுத்தி கூறிவிடுங்கள். பெண்ணுக்குத்தான் சக்தி அதிகம். ஆண்களை விட பெண்களுக்கு 7 சக்திகள் அதிகம். அவற்றுள் ஆண்களிடம் இல்லாத தைரிய சக்தி பெண்களிடம் உண்டு. பெண் சக்தி இல்லாமல் ஆண் சக்தி இல்லை. சமூகத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக வழிவகுக்க வேண்டும். இங்கு நடைபெறும் அனைத்து பணிகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்கள் பக்க பலமாக இருந்து துணை புரிய வேண்டும். பெண்களை உயர்வுபடுத்து. பெண்களை பொம்மையாகவும் கைப்பாவையாகவும் இயந்திரமாகவும் உணவு சமைப்பவளாகவும் நினைக்கிறார்கள். பெண்களை மேன்மை உள்ளவர்களாக, உண்மையானவர்களாக, நல்ல கருத்துள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக கருத வேண்டும். ஆதி காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது. ஆனாலும் ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் இருந்ததில்லை. பெண்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்ததில்லை. நான் அதனை இன்று மாற்றிக்கொண்டு வருகிறேன். பெண்கள் இதனை புரிந்து கொண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக்கொண்டு கரையேறி வர வேண்டும். வீட்டு பொறுப்பு ஆன்மீக பொறுப்பு. மகளிர் தங்கள் வீட்டு பொறுப்புகளுடன் நின்று விடாமல் இங்கே ஆன்மீக பணிகள், ஆலய திருப்பணிகளில் பொறுப்பேற்று செய்ய வேண்டும். பெண்கள் தங்களுக்குள் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒழுக்க நெறியோடும் கட்டுப்பாட்டோடும் செயல்பட வேண்டும். பெண்களை ஆடவர் எவ்வாறு மதிக்க வேண்டும்? பெண்களை சாக்கடையாகவும் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் கருவியாகவும் நினைக்கக்கூடாது. அவர்களை காக்கும் கருவியாகவும் ஆக்கும் கருவியாகவும் கற்புக்கு இலக்கணமாகவும் கருத வேண்டும். உலக அமைப்பே பெண்களை மையமாக கொண்டது. பெண்கள் கருவுரு தன்மை கொண்டவர்கள். வெளியிலிருந்து வண்டு வந்து பூவில் அமர்ந்து மகரந்த சேர்க்கை நடைபெற்றாலும் கருவுக்கு தேவையான கருப்பை பூவில்தான் உண்டு. ஆதலால் உலகம் பெண்களையே அடிப்படையாக கொண்டது. நாளைய உலகில் தங்கத்திற்கு மதிப்பில்லை, பெண்களுக்குத்தான் மதிப்பு. ஒரு ஆணின் உடலில் பெண் அணுக்கள் அதிகம் உண்டு. ஆனால் ஒரு பெண்ணின் உடலில் ஒரு சில ஆண் அணுக்களே உண்டு. ஆண்களும் பெண்களும் ஒற்றுமையான வாழ்விற்கு செயற்பட வேண்டும். எதிர்காலத்தில் அரசியல் சாதி வெறியோடு மாறக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு மாறக்கூடாது என்பதற்காகவே ஒரே தாய் ஒரே குலம் என்ற மந்திரத்தை உங்களுக்கு வழங்கினேன். பெண் குலத்தை வைத்தே அவர்களை ஆன்மீக பணிகளில் ஈடுபட வைத்தே ஆன்மீகம் வளர்க்கிறேன். நாளைய உலகம் சக்தி உலகம். அடிமைத்தனம் மாறி பெண்கள் அறிவாளிகளாகவும் ஆன்மீக துறையில் சுதந்திர பறவைகளாகவும் மாற வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். பெண்களுக்கு திறமை உண்டு. ஆன்மீகத்தின் உச்சியை அடையும் திறமை பெண்களுக்கு உண்டு. பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் அடிமைத்தன்மை என்பது இல்லை. எல்லாமே சரிசமம். மனித குலத்தில் பெண்கள் அடிமைகள் அல்ல. 5 அறிவு உயிர், 6 அறிவு உயிர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. 6 அறிவு பெற்ற உயிர்களுக்கும் அறியாமை உண்டு. சோம்பேறித்தனமும் சுயநலமும் அவற்றுக்கு அதிகம். சக்தி ரூபம் எடுத்து வந்துள்ளேன். பெண்களை விட தாமே உயர்ந்தவர்கள் என்ற அகங்காரம் ஆண்களிடமிருந்து அகல வேண்டும். பெண்கள் சமுதாயத்தை உயர்த்த வேண்டியே நான் சக்தி ரூபம் எடுத்து வந்துள்ளேன்.
பெண்கள் தவறு செய்துவிட்டால் வெளியில் தெரிந்துவிடும். ஆண்கள் தவறு செய்தால் வெளியில் தெரிவதில்லை. பெண்கள் மலர்களை போன்றவர்கள். அந்த மலர்கள் மலர்ந்து காயாகி கனியாக வேண்டும். அவை கருகிவிடக் கூடாது. இல்லறத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் உபதேசம் அளித்து ஞானியாக்கும் நிலைமை இங்கே உண்டு. பெண்களை தெய்வமாக எண்ணாமல் அவர்களை விபச்சார பொருளாகவும் அழகு பொருளாகவும் நினைக்கிறார்கள். இவ்வாறு நினைப்பது தவறு. அந்நினைப்பால் தீமைகள் தான் வளரும். பூமி தாய்க்குச் சமம். பெண்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஏன்? பெண்களை சிலர் வேடிக்கை பொருளாக கருதி கொண்டு பேசி வருகிறார்கள். பெண்களை பூமாதேவிக்கு சமம் என்று கூறுவார்கள். ஆன்மீக துறையில் இருப்பினும் சரி, வீடாக இருப்பினும் சரி, பெண்கள் பூமாதேவிக்கு சமமானவர்கள் தான். உலகம், நாடு, வீடு என்பனவற்றின் உயர்வு பெண்களின் உயர்வை அடித்தளமாக கொண்டது. பெண்கள் சிலந்தி பூச்சியை போன்றவர்கள், பாசம் உள்ளவர்கள். ஆதலின் அவர்களுக்கு ஓய்வு தேவை, அமைதி தேவை. ஆடவர் சமுதாயம் பலவற்றை கைவிட்டுவிட்டது. பெண்கள் சமுதாயம் வளர்ந்து ஓரளவு கட்டுப்பாட்டுடன் இருப்பதால் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறேன். எந்த மாவட்டமானாலும் ஆன்மீக பணிகளில் பெண்கள் தான் முக்கியத்துவம் பெற வேண்டும். எங்கே உற்பத்தி ஆனோம் என்பதை மறந்து புலவர்கள் எனப்படும் சிலர் பெண்களை தரக்குறைவாக பேசுகிறார்கள். இந்த தாய் உள்ளத்திற்கு ஆண்மையை மட்டம் தட்டும் எண்ணம் இல்லை. ஆனால் பெண்களை தரக்குறைவாக பேசும் தன்மை ஆண்களுக்கு உள்ளது. பெண்களின் மூளைக்கு சக்தி அதிகம் உண்டு. இயற்கையான கூந்தலினால் அந்த சக்தி பாதுகாக்கப்படுகிறது. ஆண்கள் முடி வெட்டி கொள்வதால் அவர்களின் அறிவு கூர்மைக்கும் வலிமைக்கும் வெட்டு வீழ்கிறது. பெண்களின் பலம். பெண்களுக்கு அறிவும் திறமையும் அதிகம் உண்டு. 7 யானை பலம் உண்டு. கருவை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை. கருவை சுமக்கும் பெண்களாகிய உங்களுக்கே நான் அந்த பலத்தை இயற்கையிலேயே கொடுத்திருக்கிறேன். பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீகம் பரவ வேண்டுமானால் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இல்லறத்தில் துறவு உண்டு. அத்தகைய பெண்கள் துறவியானால் மகா சக்தி உண்டு. பெண்களை நிமிர்த்தினால்தான் உலகம் நிமிரும். ஆண்களை நிமிர்த்த முடியாது. 1008 108 படித்தோம். அபிடேக ஆராதனை செய்தோம். ஆனாலும் நம் மகன் திருந்தவில்லையே என்று நினைக்கக்கூடாது. தன் பிள்ளைகளை திருத்துவதற்கும் மனக்கட்டுப்பாடு தேவை. கணவனும் மனைவியும் தவறு செய்துவிட்டு தங்களை திருத்திக் கொள்ளாமல் தங்கள் பிள்ளைகளை திருத்திவிட முடியாது. ஆகிற செலவினங்களை பற்றி கவலைப்படாமல் இங்கே உங்கள் பிள்ளைகளையும் என் சன்னதிக்கு அழைத்து வர வேண்டும். அவர்களையும் ஆன்மீக நெறியில் ஈடுபடுத்த வேண்டும். கல்லும் மண்ணும் தின்றாலும் தன் பிள்ளை தன் பிள்ளைதான். மாமனார் மாமியார் இருவரும் வீட்டுக்கு வருகிற ஒரு பெண்ணின் சீர்வரிசை பொருட்களைத்தான் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். வருகிறவளின் குணத்தை பார்ப்பதில்லை. மருமகளை மகளாகவே கருத வேண்டும். பொருள் சேரச் சேர அன்பு வளராது. கலைகள், கவலைகள், பொறாமைகள் தான் வளரும். இவை என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்தானவை. பெண் தொண்டர்களுக்கு ஆன்மீக மாநாடுகள், சித்தர் பீடத்து விழாக்கள் நடைபெறுகிற காலங்களில் நீங்கள் என் சன்னதிக்கு வராத பெண்களிடம் சென்று மஞ்சள் குங்குமம் கொடுத்து அழைப்பிதழ் கொடுத்து அவர்களையும் அழைத்து வந்தால் உங்களுக்கும் பலன் உண்டு, அவர்களுக்கும் பலன் உண்டு. பெண்களுக்கு அர்ச்சனை செய்ய தெரியும், அலங்காரம் செய்ய தெரியும், வேள்விகள் செய்ய தெரியும், கும்பாபிஷேகம் செய்ய தெரியும் என்பதை உலகத்திற்கு தெரிய வைப்பதற்கே இங்கே உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தருகிறேன். இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெற்று உயர வேண்டும். பெண்களுக்கு ஆண் தன்மையும் உண்டு. ஆண் தன்மை பாசத்தை அழித்து விடுகிறது. பெண்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதால் அந்த ஆண் தன்மை அழிந்து விடுகிறது. அதனால் தான் வீட்டில் உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் கணவன், தன் குழந்தைகள் என்று
அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் பட்டினி கிடக்கின்ற பக்குவம் பெண்களுக்கு உண்டாகிறது. பெண்களுக்கு மனக்கட்டுப்பாடு தேவை. மன அழுக்குகளை அவ்வப்போது அகற்றிக்கொள்ள வேண்டும். பகல் 12 மணிக்கு தினமும் தவறாமல் தியானம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு தியானம் முக்கியம். ஒரு பெண் தன் தாய் வீட்டிற்கு சென்று ஒரு 10 நாட்கள் தன் விருப்பம் போல் தங்கியிருக்கிற போது கிடைக்கின்ற மன நிறைவு புகுந்த வீட்டில் கிடைப்பதில்லை. அதுபோல என் சந்நிதியில் ஏற்றப்படுகின்ற அகண்டத்தின் நிறைவு மன்றங்களில் ஏற்றப்படும் அகண்டத்தில் இல்லை. ஒரு பெண் தன் தாய் வீட்டிற்கு செல்ல விரும்புவாளே தவிர ஒரு தாய் தன் பெண் வீட்டிற்கு செல்வதில்லை. பெண்களுக்கு இன்னும் மன உறுதியும் கட்டுப்பாடும் வேண்டும். தன் மகனுக்கு பால் புகட்டுவதும் புத்தி புகட்டுவதும் தாயிடம்தான் உள்ளது. ஒரு மகனை மகானாக மாற்றுவதும் பார்ப்பவர்களை பாராட்ட வைப்பதும் பெற்ற தாயிடம் உள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும். இல்லையெனில் தாயினுடைய தாலியையே மகன் அறுக்கும் நிலைமை ஏற்படும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். மகளிருக்கு நல்ல உயர்வு உண்டாகும். இனி வருகிற பக்தர்கள் அதிகம். அவர்களை ஒழுங்காக வரிசைப்படுத்தி தரிசிக்க வைப்பது உங்கள் பொறுப்பு. அபிடேக ஆராதனை, கலச விளக்கு, வேள்வி பூசை ஆகியவற்றை செய்யும் போது பெண்கள் பொறுப்பேற்று செய்ய வேண்டும். இந்த வழிபாடுகளில் எல்லாம் சிறுவர் சிறுமியரை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். எதிர்காலத்தில் மகளிர் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மன்றத்திலிருந்தும் 20 அல்லது 50 அல்லது 100, 200 மகளிரை இங்கே வரவழைத்து இங்குள்ள வழிபாட்டு முறை, அலங்காரம் செய்யும் முறை, யாகங்கள் செய்யும் முறை, தியான பயிற்சி, கால்கோள் விழா நடத்தும் முறை, காதணி விழா, வளைகாப்பு ஆகியவற்றை நடத்துகின்ற முறைகளை கற்றுத்தர வேண்டும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி பயிற்சி பெற வருகின்ற பெண்களுக்கு தேவையான இடவசதி, உணவு வசதிகளையும் இங்கே செய்து கொடு. உலகத்தில் தர்மம் தழைக்கவும் சமுதாயத்தில் பெண்கள் முக்கியத்துவம் பெறவும் இவ்வழிபாட்டு முறைகளை வார வழிபாட்டு மன்றங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் பெண்கள் அதிகம் ஈடுபடுவதால் உலகம் அழிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. செடி வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பது பழமொழி. நீ என்னதான் செடியை பாதுகாத்தாலும் நான் பார்த்து தண்ணீர், காற்று, வெப்பம் தராவிட்டால் செடி தழைக்குமா? உன் குடும்பம், உன் குழந்தை என்ற கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக்கொண்டு அம்மாவுக்கு தொண்டு செய். தெரிந்ததை புரிந்து கொள், புரிந்ததை தெரிந்து கொள். குரங்கு எப்படி இடம் விட்டு இடம் தாவுகின்றதோ அதுபோல ஆண் எங்கு வேண்டுமானாலும் தாவி ஓடுவான். ஆனால் பெண்கள் மலர் போன்றவர்கள். வண்டு என்ன செய்கிறது? மலருக்கு மலர் பறந்து சென்று தேனை உறிஞ்சி விடுகின்றது. கசங்குவது மலர்தானே. பாதிப்பு யாருக்கு? பெண்களுக்குத்தானே. சிவப்பு விளக்கு, அனாதை இல்லம் ஆணுக்கில்லையே. பெண்கள் இலகிய மனம் படைத்தவர்கள், பலவீனமானவர்கள், எதையும் நம்புகின்றவர்கள் என்று உங்களை ஏமாற்றுகிறான். தியானம் பழகி வந்தால் நீ ஏமாற மாட்டாய். பெண்களுக்கு பலம் உண்டு, அறிவும் உண்டு. அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். காலம் நேரம் தெரிந்து பயன்படுத்தி பெண்கள் சமுதாயத்தை பலமிக்க சமுதாயமாகவும் அறிவுள்ள இனமாகவும் வளருமாறு பெண்கள் யுகத்தை வடிவமைக்க வேண்டும். பெண்கள் பக்கம் பக்தி குறையக்கூடாது. பெண்களிடம் பக்தியை வளர்த்தால் குடும்பத்திலும் பக்தி வளர்கிறது. பெண் சிசுக்களை கருவிலேயே அழித்தார்கள். எதிர்காலத்தில் ஆண் சிசுக்களையே அழிக்கும் அளவுக்கு காலம் மாறலாம். அவனவன் செய்யும் பாவம் அவனவனையே திருப்பி தாக்கப் போகிறது. எந்த நாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அவர்களை தெய்வ நிலையில் வைத்து வழிபடுகிறதோ, தாய் பாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறதோ, அந்த நாடே செழிப்பாக இருக்கும். இல்லையேல் அந்த நாடே அழியும். அதனால் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறேன்.
மகாபாரதம் மண்ணுக்கு ஏற்பட்டது, இராமாயணம் பெண்ணுக்கு ஏற்பட்டது. பெண்களாகிய உங்களிடம் எப்படி எப்படி ஆன்மீக உணர்வை வளர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உங்களை வளர்த்து வருகிறேன். அதனால் பெண்களாகிய நீங்கள் ஆன்மீக உணர்வு உள்ளவர்களாக திகழ வேண்டும். தாய் பாசம். தவறு செய்கின்ற பிள்ளையின் மேல் தாய்க்கு கோபம் வரும். அந்த கோபத்திலும் பாதி அளவு பாசம் இருக்கும். பெண்கள் சிந்தனைக்கு. எதற்காக பெண்களை படைத்தால்? எதற்காக ஆன்மீகம்? தாய் என்றால் குழந்தை என ஒன்று எதற்கு? குரு என்றால் உபதேசம் என்ற ஒன்று எதற்கு என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் சாபமிட்டால் பலிக்கும் என்பதை உணர்த்த பெண்கள் சிலருக்கு அந்த சக்தியை அளிப்பேன். பெண்களை உயர்வுபடுத்து. பெண்களை பொம்மையாகவும் கைப்பாவையாகவும் இயந்திரமாகவும் உணவு சமைப்பவளாகவுமே நினைக்கிறார்கள். பெண்கள் மேன்மை உள்ளவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் நல்ல கருத்துள்ளவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் கருத வேண்டும். பெண்கள் 6 கஜம் 8 கஜம் என்று துணியின் அளவை மட்டும் உயர்த்தி கொண்டே போனால் போதாது. ஆன்மீகத்தில் அந்த கஜங்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். அப்படி உயர்ந்து வந்தால் பலன் உண்டு. பெண்களுக்கு ஆரம்ப காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் இங்கே நிம்மதி, அமைதி, வருவாய், ஊதியம் ஆகியவை கிடைக்காது. 10 பெண்களும் 10 குழந்தைகளும் ஒரு இடத்தில் கூடியிருந்தால் அங்கே ஆன்மீகம் பற்றி பேசு. ஆணுக்குள்ள தைரியம் பெண்ணுக்கும் உண்டு. பெண்களின் பெருமையை இப்போதுதான் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பெண்களின் வழிபாட்டால் தான் நாடு முன்னேறும். ஒரு பெண் தன் வீட்டிற்கு எப்படி விளக்கேற்றி வைக்கிறாளோ, தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறாளோ, அதுபோல நீங்களும் இந்த ஆலயத்தை வளர்க்க வேண்டும். காளையை தேடி கன்று செல்வதில்லை, பசுவை தேடித்தான் செல்கிறது. அம்மா என்ற தாய்மைக்குத்தான் மதிப்பு. அதனால் தான் ஆன்மீகத்தில் பெண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஒரு குழந்தை மகளாகின்றாள், பெண் ஆகின்றாள், மனைவி ஆகின்றாள், தாய் ஆகின்றாள், பாட்டி ஆகின்றாள், பக்தை ஆகின்றாள், இறுதியில் பராசக்தி ஆகின்றாள். ஒரு இல்லறத்திற்கு தெய்வமாக பெண்களை வைத்திருக்கிறேன். இல்லத்தில் தொய்வும் கோபமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லத்திற்கு காளைகளாக ஆண்களை வைத்திருக்கிறேன். அவர்கள் கலைகளாக மாறிவிடக்கூடாது. பூக்காத மரத்தினால் என்ன பயன் கிடைக்கும்? ஆகவே ஆண்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் வீடு, கிராமம், நகரம், உலகம் அனைத்தும் நலம் பெறும். பெண்களுக்கு முக்கியத்துவம் ஏன்? மனித இனம் உற்பத்தி ஆவதே பெண் இனத்தால்தான். அதனால்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆணிவேரால் தான் செடிக்கு மரியாதை. உலகத்திற்கு ஆணிவேர் போன்றவர்கள் பெண்கள். பெண்கள் படித்தால் மட்டும் போதாது, ஒரு தொழிலும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் 10 ரூபாயாவது சம்பாதித்தால்தான் இன்று மதிப்பு. இப்பொழுது சக்தி யுகம், எல்லாமே பெண்கள் தான். அதனால்தான் நான் பெண்களை வைத்தே ஆன்மீகம் வளர்க்கிறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். அவர்களை வைத்தே மனித இனத்தை காத்து வருகிறேன். அவர்களை கொண்டே குடும்பங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன். பெண்களை கொண்டே சக்தி யுகத்தை வடிவமைக்கிறேன். வீட்டில் விளக்கேற்றி வைப்பவளும் பெண்தான். இங்கே தொண்டு செய்வதன் மூலம் நாட்டில் விளக்கேற்றி வைப்பவளும் பெண்தான். கருவில் தான் ஒரு கரு உருவாகிறது. கருமையில் தான் மேகம் உருவாகிறது. மழை பெய்கிறது. அப்படிப்பட்ட கருவை சுமக்கும் பெண்கள் கோயில் கருவறைக்குள் செல்வது தவறல்ல. குடும்பமும் ஓர் ஆசிரமம். ஒரு பெண் குடும்பம் என்ற எல்லைக்குள் இருந்து கொண்டே கணவனையும் குழந்தைகளையும் இயக்குகிறாள். குடும்பத்தில் அவ்வப்போது வெளிப்படும் சண்டை சச்சரவுகளை வெளியில் தெரியாமல் காக்கிறாள். இல்லறத்தையே பெரிதும் போற்றி வாழ்கிறாள். ஆகவே அதுவே அவளுக்கு சிறந்த ஆசிரமம் ஆகும். அதுவே ஆலயம் ஆகும். அங்கிருந்து கொண்டே அவள் ஆன்மீகத்தையும் வளர்க்கிறாள்.
இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. இல்லறத்திலிருந்து தான் நல்லறத்தை செய்ய முடியும். நல்லறத்திலிருந்து இல்லறத்திற்கு வர முடியாது. பெண் உயிர்தான் முதல் உற்பத்தி. அழுக்கிலும் உயிர்கள் தோன்றும், அணுக்களிலும் உயிர்கள் தோன்றும். ஆனாலும் ஆன்மீகத்தினால்தான் சிறந்த வளர்ச்சி உண்டாகும். பெண் உயிர்தான் முதல் உற்பத்தி. பெண்ணின் பெருமை. மனிதர்களில் ஆண் பெண் என்ற உருவ வேறுபாடு இருந்தாலும் உள்ளமும் ஆன்மாவும் பெண்களிடம் உயர்ந்து இருக்கிறது. பெண்களுக்கு படிப்பும் திறமையும் இருக்க வேண்டும். பெண்ணிடம் ஆன்மீகத்தை ஒப்படைத்தால்தான் அது வளரும். தாய்மை, பந்தம், பாசம் இவற்றால் தான் ஆன்மீகம் வளர முடியும். ஆண்களிடம் ஆன்மீகத்தை ஒப்படைத்தால் வளராது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெண்ணினத்தை அன்னையாகவும் ஆதிபராசக்தியாகவும் நினைக்க வேண்டும். ஆன்மீகத்தில் மற்றவர்க்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும். பெண்களை வேப்பிலைக்காரி என்று கிண்டல் செய்கிறார்கள். அந்த வேப்பிலையால் தான் வியாதிகள் தீர்கின்றன, வினைகளும் தீருகின்றன. பெண்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அதே சமயம் இரும்பு போல மன உறுதி இருக்க வேண்டும். தாய்ப்பாசம் கொண்டிருக்கும் காரணத்தால் தான் பெண்கள் உயர்ந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். சமுதாயத்தில் சமத்துவம் ஏற்பட வேண்டுமானால் தாய்க்குலத்தை மதிக்க வேண்டும். அவ்வாறு மதிக்கும் போதுதான் வளர்ச்சி ஏற்படும். இன்று வளர்ந்துவிட்ட பிறகு பெற்ற தாயை மதிப்பதில்லை. தாயிடம் வளரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலும் தாய்ப்பாசம் என்ற உணர்வும் கூட கிடைக்கின்றன. தாய் இறந்துவிட்டால் செயற்கை பால் கிடைக்கும், ஆனால் தாய்ப்பாசம் கிடைக்காது. உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் நல்லெண்ணங்களை ஊட்டியும் வளர்க்க வேண்டும். இப்போது பால் குடித்த பிள்ளைகள் 10 வயதிலேயே போதை பொருள்களை நாடுகின்றனர். 30 வயதில் போதைக்கு அடிமையாகின்றனர். ஆன்மீக உணர்வுகளை ஊட்டி வளர்க்காததுதான் இதற்கு காரணம். இந்த காலத்தில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் போதைக்கு அடிமையாக மாறி வருகிறார்கள். அதனை விட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு முன்னேறி வர வேண்டும். பெண்ணாக பிறந்து வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்று ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழவில்லை என்றால் எதிர்காலத்தில் மானம், மரியாதை என்ன விலை என்று கேட்கிற நிலைமைகள் வரும். ஆன்மீகமும் தர்மமும் நிறைந்த வாழ்க்கை வேண்டும். நாகரீகம் என்ற பெயரில் இன்று அநாகரீகங்களே மேலோங்கி உள்ளன. கேட்கிற விஷயம், பார்க்கிற பார்வை, பேசுகிற பேச்சு எல்லாமே அநாகரிகமாக மாறிவிட்டன. வீடு, வாசல், நகை என்ற ஆசையெல்லாம் எதற்கு? அதை விட்டு உள்ளத்திற்கு முலாம் பூச வேண்டும். அழகிற்காக நகை அணியலாம். பிறர் நம்மை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நகை போடக்கூடாது. நகை போடுவானேன், நகைப்பிற்கு ஆளாவானேன். பசுமாட்டை பெண்களுக்கு ஒப்பிடலாம். பசுமாட்டை எவ்வாறு கட்டி போட்டு அடக்கி பால் கறக்கிறார்களோ அதுபோல பெண்களை பந்தம், பாசம் ஆகியவற்றால் கட்டி வைத்து குடும்பத்தில் அடக்கி வைக்கிறார்கள். அந்த பசுமாட்டிற்கு விருப்பும் வெறுப்பும் இருப்பது போல பெண்களுக்கும் விருப்பும் வெறுப்பும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கும் கூட்டு வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடு. மனைவியை இல்லறத்தரசி என்று சொல்வதில் ஆழ்ந்த பொருள் உண்டு. பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் அளிக்கப்பட வேண்டும். இந்த கோயில் விழாக்கள் அனைத்தையும் உங்கள் வீட்டு விசேஷமாக பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். மனிதர்களிடம் பக்தி, அன்பு, பண்பு, பாசம் மட்டும் இருந்தால் போதாது. தாய்ப்பாசம் இருக்க வேண்டும். தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடு. தாய்மை முக்கியத்துவம் வாய்ந்தது. தாய்ப்பாலை குடிக்காத குழந்தை நல்ல வளர்ச்சியை அடைய முடியாது. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe.
ஓம் சக்தி.